நீங்க முரசொலியில் சொல்றீங்களா? சரி. ஒன்று, திமுகவே பாஜகவோட கூட்டணியில் இருந்துச்சுன்னு மறந்துடக்கூடாது. திமுக கூட்டணியில் இருந்தது 2002 கலவரத்தின் போது. 2002 குஜராத் கலவரம் தான் திமுக பாஜக மேல பெரிய விமர்சனம் வைக்கக்கூடியது. அந்த கலவரத்தின் போது பாஜக கூட்டணியில் திமுக இருந்தது, தொடர்ந்தது. பாஜக மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு பாபர் மசூதி இடிப்பு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் பாஜகவோட திமுக கூட்டணி வைத்தது. சரிங்களா? ஸோ அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ திமுகவோட சேர்ந்தா என்ன ஆயிரும் அப்படிங்கிறத சொல்ல, பாஜகவோட சேர்ந்தா என்ன ஆகும்னு சொல்லலாம். அவங்க தான் கூட இருந்திருக்காங்க. ரெண்டாவது, சிபிஐ கூட போனால் என்ன ஆகும் அப்படின்னு, சிபிஐ ரொம்ப மோசமாக கூண்டு கிளி போல பப்பட் மாதிரி இருக்குது, பேரட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக சுப்ரீம் கோர்ட்டால் விமர்சிக்கப்பட்டது திமுக காங்கிரஸ் ஆட்சி கூட்டணியில் டெல்லியில் இருந்தபோது தான். அந்த யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது தான் இதே சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ கண்ணா பின்னான்னு திட்டுச்சு. அப்படி விமர்சனத்துக்கு உள்ளானது அன்னைக்கு சிபிஐ. அப்போ சிபிஐ கரெக்டாக இருந்துச்சான். அப்படி விமர்சனத்துக்கு உள்ளாகலை இது வரைக்கும். இப்போ சிபிஐ கெட்டு போச்சான். இவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கள் சேர்ந்து விடக்கூடாதுங்கிற பதட்டம் அவர்களுக்கு தெரிகிறது. பொலிட்டிக்கலாக அது அவங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்கும். அதை தவிர இதில் எந்த லாஜிக்கும் இல்லை.